வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்களாம். இந்த கேஷ் ஃப்ளோ வந்து எப்படி பில்டப் ஆகும் எவென்ச்சுவலி அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர் டீம் ஆஃப் 3 people. நீங்க வந்து லெட்ஸ் சே யூ ஆர் டூயிங் வெப் டெவலப்மெண்ட் சர்வீசஸ்னு வச்சுக்கோங்க. உங்க 3 பேர் டீம்னால 5 ப்ராஜெக்ட் பண்ணா பிரேக் ஈவன் பண்ண முடியும். உங்க கம்பெனி வந்து பிரேக் ஈவன் பண்ண முடியும்னு அசியூம் பண்ணிப்போம். ஆனால் 5 ப்ராஜெக்ட் பண்ணா பிரேக் ஈவன் பண்ண முடியும். பட் இந்த 3 பேர் டீம்னால சேர்ந்து ஒரு மாசத்துக்கு 6 ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண முடியும். ரைட்டா? அப்படி இன்கேஸ் பிரேக் ஈவன் பண்றதுக்கு எக்ஸாக்டா டீம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க டீம் வந்து நீங்க அண்டர் யூட்டிலைஸ் பண்றீங்க, இல்லை நீங்க தப்பான டீமை பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த சரி பண்ணணும். எப்பயுமே பிரேக் ஈவனுக்கு மேல 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்க டீமுக்கு லக்ஸரி இருக்கணும், டைம் இருக்கணும், ஸ்பேஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் யூ கேன் எய்ம் ஃபார் மூன் ஷாட் ப்ராஜெக்ட்ஸ். மூன் ஷாட் ப்ராஜெக்ட்ஸ் பேசிக்கா என்ன அப்படின்னா உங்க லீகுக்கு அவுட் ஆன ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, இப்போ லெட்ஸ் சே நீங்க வந்து இந்த வெப் டெவலப்பரே வந்து நீங்க இப்போதைக்கு வந்து HTML CSS ஸ்டாட்டிக் வெப்சைட் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த மூன் ஷாட் ப்ராஜெக்ட் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேக் எண்ட் ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க லெட்ஸ் சே உங்களோட ஆவரேஜ் பிரைசிங் வந்து 30,000 rupees per வெப்சைட்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து 60,000 ரூபாய் 70,000 ரூபாய்க்கு ஒரு வெப்சைட் பிச் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த 2 மூன் ஷாட் ப்ராஜெக்ட் ஸ்பேஸ் இருக்கணும். நீங்க எடுக்கிற இந்த மூன் ஷாட் ப்ராஜெக்ட்ல தான் உங்க பிசினஸோட ரன்வே வளரும்.